அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பாரும் ஆம்லெட்டும் தான். முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைக்கும்போது அதில் ஒரு விதமான ஃப்ளேவர் வர்றதுனால நிறைய பேர் இப்போ அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் முள்ளங்கி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முள்ளங்கியை வந்து தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் வேக வச்ச பருப்பு கூட இதில் சேர்த்துட்டு கூடவே சாம்பார் பொடி, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறமா கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அது முள்ளங்கி சாம்பார் அப்படின்னே சொல்ல மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவரை நல்ல வாசனையாக உங்களுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இனிமேல் முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி ஆம்லெட் தாங்க செஞ்சுருக்கேன். ஆம்லெட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் ஆம்லெட் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இரும்பு கடாயாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கல் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு சூப்பரான ஆம்லெட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் watching. Bye bye.